இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வெற்றி, என்ன அங்க படம் ஓடிட்டு இருக்கு? எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இன்னைக்கு எப்படியாச்சும் என் லவ் சொல்லிடலாம் தான் பார்த்தேன். ஆனா துளசி எல்லாருக்கும் நடுவுல உட்காந்துருக்கா. நான் எப்படி அவகிட்ட போய் தனியா பேசுறது? வெற்றி, காதல்னா இந்த மாதிரி சவால்கள் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஒதுங்கி போயிட்டா எல்லாம் நடந்துருமா என்ன? படத்தை பார்த்துட்டு 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க போறாங்க? இங்கே அங்கே போவாங்கல்ல. சந்தர்ப்பம் பார்த்து போய் பேசுங்க. நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் ரொம்ப ஓவரா பண்றான். அது துளசிய அவருக்காக தானே நிச்சயம் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் ஓவரா தானே பண்ணுவாரு. எப்படியும் துளசிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னு வைங்க, துளசிய தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அண்ணி அப்படி சொல்லாதீங்க அண்ணி. அப்புறம் நீங்க கடைசியில திவ்யாக்கு தான் தாலி கட்ட வேண்டி வரும். அண்ணி தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. ஆமா வெற்றி, நீங்க ஆசைப்படலனாலும் அது நடந்துரும். சரி வாங்க, எல்லார் கூடயும் உட்கார்ந்து ஜாலியா படத்தை பாருங்க. அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அந்த நேரத்துல காதல சொல்ல பாருங்க. ஓகேவா? சரிங்க அண்ணி. சரி போங்க போங்க. நமக்கு காதல சொல்லதான் பயமா இருக்கு. எப்படியாவது யாருக்கும் தெரியாம துளசி கழுத்துல தாலியை கட்டிட்டா அதுக்கப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல. அவரு ரொம்ப புத்திசாலி பாட்டி. ஒரு விஷயத்தை சின்னதா சொன்னா போதும், ஈஸியா கத்துக்கிறாரு. ஓஹோ, நீ அந்த அளவுக்கு அவனை புரிஞ்சு வச்சிருக்கியா? எங்களுக்கு தான் அவன் திறமை தெரியாம போயிடுச்சு. இதுக்குதான் ஒரு பொண்ணு கூட இருக்கணும்னு சொல்றது. ஒரு பொண்ணாலதான் ஒரு ஆணோட திறமைய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா? அது கரெக்டா தானே இருக்கு. என்னென்ன இதெல்லாம் துளசி அக்காவுக்கு தெரியுமா? எங்களுக்கே தெரியும், துளசிக்கு தெரியாதா என்ன? என்ன தெரியும்? அது ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் பூ கட்டுற கான்ட்ராக்ட எடுத்திருக்கீங்கல்ல, அததான் சொன்னேன். ஏமா இத்தனை மாசமா அவங்க கூட பழகுறியே, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப தங்கமான ஒரு பாட்டி, கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மாதிரி மனசு. பால்ல கூட கலங்கத்தை பாத்துடலாம், உங்க பேரை மனசுல பார்க்க முடியாது. அப்படியா? பாக்கிறதுக்கு இவர் ரொம்ப பாவமா தெரிவாரு, ஆனா இவருக்குள்ள நிறைய திறமை இருக்கு பாட்டி. ஓ கரெக்ட், நமக்கு இப்பதான் தெரிஞ்சது. மத்தவங்களுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு வைங்க, அப்பதான் இவரோட வீரம் என்னன்னு தெரியும். அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போறாரு. ஓஹோ, ஃபைட் சீன் எல்லாம் நடந்துச்சோ? விட்டா நடந்திருக்கும், நான் தான் தடுத்துட்டேன். அப்பா அப்பா, பெரிய ஃபைட்டர் நீ. அவர் நல்ல மனசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதத்தாமா நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன்ன மாதிரியே ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சா அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறோம். அமையணுமே. ஆமா பாட்டி, என்ன நீ வந்ததுல இருந்து பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், அது ஒண்ணு இல்லடி, அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்லடி. துளசி கல்யாணத்தை முடிச்ச உடனே இவன் கல்யாணம் தான் முதல் வேலை. சரி சரி சரி, உன் அண்ணன் கிட்ட ஏதாவது பொண்ணை பார்த்து வச்சிருக்கானான்னு கேளு கேளு கேளு. அப்படியாண்ணா? ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா?
ஓ இல்லையா? சரி சரி. சரி நீங்க போய் தூங்குங்க, நான் வேலையை முடிச்சிடுறேன். சரி பாட்டி, வா நம்ம தூங்க போலாம். அவங்க 2 பேரும் பூ கட்டட்டும். ஐயோ வா, கட்டு 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 கட்டு. நல்லா கட்டுவோம். வா. பாத்தியா நம்மள இங்க இருந்து எப்படி விரட்டுறான் பாத்தியா? பூ மாத்திர கட்டுடா, அவளை கட்டிட போறான். போ போ போ. பாத்து. ஆமா. முருகா, என்ன மன்னிச்சிரு முருகா. தாலி கட்டுற ஐடியா எனக்கு இப்பதான் வந்துச்சு. இந்த நேரத்துல நான் தாலிக்கு எங்க போவேன்? அதான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். துளசி எனக்கு அறிமுகப்படுத்தினதே நீதான். அவளை லவ் பண்ண வச்சதும் நீதான். அவதான் எனக்குன்னு அடையாளம் காட்டினதும் நீதான். அப்படி இருக்கும்போது உன் மூலமாவே நீ ஆசீர்வாதம் பண்ண தாலிய அவ கழுத்துல கட்டுறது தானே சரியா இருக்கும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டுறது தப்புதான், பெரிய தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. துளசி எனக்கு வேணும், துளசிக்கு நான் வேணும். என்ன தவிர என் துளசிய வேற யாராலையும் நல்லா வச்சுக்க முடியாது முருகா. அவளுக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொலை வெறி ஆகுது. அவன் கூட எல்லாம் ஒரு நாள் கூட துளசியால சந்தோஷமா இருக்க முடியாது. தியா பாப்பாவை அவனால நல்ல சந்தோஷமா பார்த்துக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். நான் இந்த தாலியை கட்டிட்டா கண்டிப்பா அவ கல்யாணம் நின்றும், எனக்கு நிச்சயமான கல்யாணமும் நின்றும். யாரு என்னன்னு கேட்பாங்க, அத நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எனக்கு நீதான் எப்பவுமே துணையா இருக்கணும் முருகா. நான் பண்றது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரு.